So welcome friends, நம்ம unit 13 example 3 பார்க்கலாம். Okay, so a wooden toy rocket is in the shape of a cone mounted on a cylinder. Okay, so ஒரு wooden toy rocket இருக்கு. இது மாதிரி toy rocket இருக்கு. அது எப்படி இருக்குன்னா இந்த shape of a cone. மேலே எந்த ஷேப்ல இருக்கு உங்களுக்கு? இது மாதிரி cone ஷேப்ல இருக்கு மேலே. அந்த ராக்கெட் மேலே ஷேப் வந்து உங்களுக்கு கோன் ஷேப் மவுண்டட் ஆன் ஏ சிலிண்டர். மவுண்டட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறது தான் மவுண்டட் ஆன் ஏ சிலிண்டர். எது மேலே வைக்கிறாங்க? அந்த கோன் வந்து சிலிண்டர் மேலே பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி இருக்குது as shown in figure. ஸோ இது மாதிரி டயக்ராம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ the height of the entire racket is 26 cm. ஸோ டோட்டல் height of the racket எவ்வளோ சொல்கிறாங்க உங்களுக்கு? 26 cm சொல்லியிருக்காங்க. while the height of conical part is 6 cm. இந்த conical part-ஓட height மட்டும் எவ்வளோ உங்களுக்கு? 6 cm. The base of the conical part has a diameter of 5 cm. Okay, the conical part of a diameter of the conical part இருக்கு பாத்தீங்களா, இதுதான் conical part. இதோட diameter உங்களுக்கு எவ்வளவு சொல்றாங்க? 5 cm. For example, இங்க இருக்கு பாத்தீங்களா, so இந்த part, so இந்த part-ஓட diameter 5 cm. Okay, so next, while the base diameter of the cylinder is 3 cm. Okay, so base diameter of cylinder இங்க இருக்கு, so இதோட diameter வந்து உங்களுக்கு எவ்வளவு? 3 cm. Okay, so if the conical part is to be painted orange and the cylindrical portion yellow, find the area of the racket painted with this color. Okay, so conical portion வந்து எந்த கலர் பண்றாங்க? ஆரஞ்சு. so இந்த part வந்து conical part ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்றாங்க. next cylindrical part yellow கலர்ல பெயிண்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஏரியா ஆஃப் த conical part தனியாவும் ஏரியா ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பார்ட் தனியாக கேட்குறாங்க. ஏன்னா கோனிக்கல் பார்ட் நம்ம ஆரஞ்சில் பண்ணுறோம், சிலிண்ட்ரிக்கல் பார்ட் எல்லோவில் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்டு தனியாக இந்த பார்ட்டு தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் கிளியராக டயக்ராம் போட்டலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் பார்ட். இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் மேலே என்ன மவுண்ட் பண்ணியிருக்காங்க? கோனிக்கல் பார்ட் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் ஹைட் ஆஃப் ராக்கெட் வந்து 26 சென்டிமீட்டர். ஸோ கோனிக்கல் பார்ட் நம்ம என்ன கலராக பண்ணுறோம்? ஆரஞ்சு கலரில். சிலிண்ட்ரிக்கல் பார்ட் வந்து எல்லோ கலரில். ஸோ கோனிக்கல் பார்ட்டோட டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர், சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோட டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதுனால இதை டின்னு எடுத்திருக்கேன். இந்த டயாமீட்டர் தான் எடுத்திருக்கேன், D1ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த டயாமீட்டர் சேம் கிடையாது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றேன்னு பாருங்க, கவனிங்க நிமிஷம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி சிலிண்ட்ரிக்கல் பார்ட்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இப்போ இருக்குது அப்படின்னா, ஸோ ராக்கெட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இது மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கோனிக்கல் பார்ட்டும் சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டும் எப்படி இருக்குது? உங்களுக்கு சேம் டயாமீட்டர் கிடையாது. இந்த கோனிக்கல் பார்ட்டுக்கும் சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுக்கும் உங்களுக்கு நடுவில் எப்படி இருக்குது? கேப் இருக்குது. ஓகே, ஸோ அதான் இங்கேயும் சேம் அதே தான் இருக்குது. இந்த கோனிக்கல் பார்ட்டும் டயாமீட்டரும் இப்போ சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டும் எப்படி இருக்குது? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது கோனிக்கல் பார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோனிக்கல் பார்ட் வேறு டயாமீட்டர், அதே மாதிரி கீழே வரும்போது இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் டயாமீட்டர் வேறு. ஓகே, ஸோ கொஸ்டினில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டோட்டல் ஹைட் 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட 6 அப்படின்னா ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 20 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா டு பி பெயிண்டட் ஆரஞ்சு பார்க்கலாம். ஸோ ஏரியா
to be painted first orange color. Okay, so first orange color இதான் orange color first உங்களுக்கு என்ன வந்துரும் curved surface area of cone first மேல இருக்கிற part. So first இந்த part வந்துரும். So first உங்களுக்கு எது curved surface area of a cone. Okay, next உங்களுக்கு எது வந்துரும் base area of the cone. Okay, so base area of cone னா இந்த கீழ இருக்கிற part வந்துரும். Okay, so இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். So இப்போ இது மாதிரி place பண்றாங்க அப்படினா curved surface area of cone னா வெளிய இருக்கிற part total outer part curved surface area of cone. Okay, so next base area of cone அப்படினா கீழ இருக்கிற part இந்த round part base area of the cone. இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு part ஒண்ணாகும். என்னன்னா இது cylindrical part னு எடுத்துக்கோங்க. இந்த cylindrical partல இந்த மேல இருக்கிற top portion நமக்கு என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். Okay, so curved surface area of cone ஒன்னு அதே மாதிரி base area of cone ஒன்னு வரும். ஆனா நமக்கு என்னது cylindrical part ஓட ஒரு part என்ன ஆயிடும் உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். ஏனா இது மேல மவுண்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த top part என்ன ஆயிடும் உங்களுக்கு minus side. Okay, so இப்போ கவனிங்க. So curved surface area of cone. So இப்போ என்னது next base area of cone okay minus உங்களுக்கு எந்த பார்ட் base area of a cylinder இல்ல top part of a cylinder. ஏனா இது வந்து bottom part இது top part சொல்லலாம். இல்லாட்டி நம்ம டைரக்ட்டா என்ன போடலாம் base area of a cylinder னு போடலாம். Okay, so base area of cylinder. புரியுதுங்களா? So curved surface area of cone னா இந்த பார்ட் வந்துரும். அதே மாதிரி இதல இருக்கிற அவுட்டர் பார்ட் கீழ இருக்கிறது வந்துரும். ஆனா இது என்னது இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்ல உள்ள ஒரு பார்ட் இருக்கும். அது உள்ள நாம மவுண்ட் பண்ணிருக்கோம். சோ மவுண்ட் பண்ணிருக்கிறதுனால என்ன ஆயிரும் கண்டிப்பா இந்த மேல இருக்கிற இந்த பேஸ் பார்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிடும். ஓகே, சோ ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ curved surface area of cone ஓட ஃபார்முலா pi r l. so base area top area எதுனால நமக்கு என்னது area of a circle formula தான். so pi r square minus இதுவும் சேம் base area of a cylinder தான். பட் இதோட base area வரும்போது கோனுக்கு டயாமீட்டர் பாக்கும்போது உங்களுக்கு என்ன வருது 5 cm. பட் சிலிண்டருக்கு டயாமீட்டர் பாக்கும்போது 3 cm. சோ இதோட ரேடியஸும் உங்களுக்கு எப்படி ஆகும் வேரி ஆகும். அப்ப ரெண்டுமே pi r square போட கூடாது. ஏனா இதோட ரேடியஸ் உங்களுக்கு 5/2 இதோட ரேடியஸ் 3/2. ஓகே, சோ இதுக்கும் pi r square னு போட கூடாது. சோ டைரக்ட்டா இது ஜஸ்ட் கொலாப்ஸ் மிஸ் ஆக கூடாதனால pi r1 square னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இது r அப்படினு எடுத்தோம்னா இது என்ன எடுத்துக்கலாம் சிலிண்டரை r1 னு எடுத்துக்கலாம். ஏனா நம்ம கோனோட ரேடியஸ் r னு எடுத்துறோம். புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு சோ பை காமனா இருக்கு. சோ ரிமைனிங் என்ன இருக்கு rl plus r square minus r1 square. ஓகே, சோ இதுதான் இப்போ நம்ம ஏரியா டு பி பெயிண்டட் ஆரஞ்சுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சோ என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் எ கோன் நமக்கு தேவை. ரேடியஸ் ஆஃப் கோன் என்ன வந்துரும் 5/2 cm. சோ ரேடியஸ் ஆஃப் கோன் equal to r equal to எழுதிடலாம். so 5/2 so equal to 2.5 cm. okay, so next நமக்கு தேவை l ன்றது என்ன நமக்கு slant height of a cone. so l equal to root of r square plus h square. okay, so radius of cone எவ்வளவு நமக்கு 2.5 square. next height of cone. so height of cone எவ்வளவு நமக்கு 6 square. okay, so 2.5 square plus 6 square இதுதான் நமக்கு என்னது l ஓட வேல்யூ. இத ஜஸ்ட் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 6.5 cm ன்னு வரும். okay, so 2.5 square ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் 6.25 ன்னு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர் ஓட வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா 36 ன்னு வரும். so 36 plus 6 என்னது 42.25. so 42.25 ஓட ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு என்னது 6.5. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நம்பர் 25ல முடியுதுன்னா கண்டிப்பா என்னது 6 ன்னு இருக்குங்க. ஏற்கனவே 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது 7. so 6 into 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 42.25. எந்த நம்பரா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் 45 எடுக்கிறீங்கன்னா 5 ஸ்கொயர் என்ன உங்களுக்கு 25. so 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது 5. 4 5s are 20. so 2025. அதே மாதிரி இங்க நம்பர் இருக்குது ஆனா என்னது டெசிமல் நம்பர் இருக்கு. so கண்டிப்பா இத ஆட் பண்ணும்போது 42.25 னா 6 க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7. so என்ன உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் 6.5 cm. ஓகே, so next
நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கோன் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது தான் நெக்ஸ்ட் நமக்கு தேவை இப்போ R1ன்றது என்னது ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் நமக்கு என்ன வந்துடும் ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு R1 ஸோ R1 என்ன இருக்கும் டயாமீட்டர் 3ன்றதுனால R1 என்ன வந்துடும் உங்களுக்கு 3/2 ஈக்குவல் டு 1.5 சென்டிமீட்டர் புரியுதுங்களா ஸோ ரேடியஸ் ஆஃப் கோன் வந்து 2.5 ஸ்லாண்ட் ஹைட் வந்து 6.5 ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் வந்து 1.5 ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் ஸோ பையோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 3.14 ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கோன் எவ்வளோ 2.5 இன்ட்டு எல்லோட வேல்யூ ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன் 6.5 plus r square again radius of cone so radius of cone என்னது 2.5 square minus radius of cylinder so radius of cylinder ஓட value 1.5 square okay so இப்போ just எல்லாத்தையும் simplify பண்றோம் so 2.5 into 6.5 plus 2.5 square minus 1.5 okay so 3.14 பையோட வேல்யூ so இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20.25 வரும் 20.25 இதை ஜஸ்ட் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் 20.25 so 3.14 into 20.25 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 65.585 சென்டிமீட்டர் ஸ்கொயர் so 65.585 சென்டிமீட்டர் ஸ்கொயர் okay so இதுதான் உங்களுக்கு என்னது ஏரியா டு பி பெயிண்டட் ஆரஞ்சு ஸோ இதுதான் உங்களுக்கு ஏரியா டு பெயிண்டட் ஆரஞ்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா டு பி பெயிண்டட் எல்லோ ஒன்று கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் okay so next நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது area to be painted yellow okay so area to be painted yellow அப்படினா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வந்துரும் curved surface area ஆஃப் சிலிண்டர் வந்துரும் okay so curved surface area ஆஃப் சிலிண்டர் ஒன்னு வந்துரும் நான் ஏற்கனவே சொன்ன இந்த டாப் போர்ஷன் ஆஃப் சிலிண்டரை வந்து ஜஸ்ட் நம்ம உள்ள மவுண்ட் பண்றதுனால இந்த டாப் பார்ட் என்ன ஆயிடும் உங்களுக்கு மறைஞ்சிரும் okay அதனால தான் நம்ம ஆரஞ்சு பார்ட்லயே இத மைனஸ் பண்ணிருப்போம் ஆனா கீழ என்ன இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இருக்கும் okay so அப்ப curved surface area சிலிண்டர் ஒன்னு வந்துரும் பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஒன்னு வந்துரும் so curved surface area of cylinder plus base area of cylinder okay so just ரெண்டுத்துக்கும் curved surface area க்கும் base area க்கும் ஃபார்முலா அப்ளை பண்றோம் so curved surface area ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2 pi r square plus base area of cylinder என்ன வந்துரும் pi r square so curved surface area to be painted என்னது curved surface area of a cylinder sorry 2 pi r square h plus pi r square ஆனா நம்ம ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் இங்க சிலிண்டர் பார்ட் எடுத்துறோம் சோ சிலிண்டர் பார்ட்டோட ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துறோம் r1 ஏனா இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதனால நம்ம இத வந்து கோன் வந்து ரேடியஸ் பார்ட் r னோ சிலிண்டரோட ரேடியஸ் பார்ட் நம்ம என்ன எடுத்துறோம் r1 சோ இத நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க நமக்கு சிலிண்டர் பார்ட்ன்றதனால r1 ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் okay so இப்போ ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன காமனா இருக்கு so pi காமனா இருக்கு அப்ப மீதி ரிமைனிங் பார்ட் 2 r1 square h plus r1 square so இந்த ரெண்டுமே இதுலயும் r1 ரேடியஸ் உங்களுக்கு காமன் தான் ஏனா இது வந்து r1 னோ சிலிண்டர் தான் இதுவும் r1 பார்ட் உங்களுக்கு சிலிண்டர் தான் okay so காமனா வெளிய எடுத்துறலாம் so pi r1 square into 2 r1 square வெளிய எடுத்தாச்சு so 2 என்ன வரும் h plus இதுல pi r1 square ஏற்கனவே எடுத்துட்டோம் okay so pi r1 square எடுத்தோம்னா நமக்கு என்ன மட்டும் தான் இருக்கும் 2 pi rh so curved surface area of cylinder formula வந்து 2 pi rh plus base area of cylinder வந்து
5r ஸ்கொயர். ஓகே, ஸோ இது சிலிண்டர் பார்ட்டுன்றதுனால ரெண்டுமே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், R1 எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது, ஸோ பை காமனாக இருக்குது, இங்கே R1 காமனாக இருக்குது. ஸோ 2 into h ப்ளஸ் ரிமைனிங் இன்னொரு R1 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒரு பை எடுத்தாச்சு, ஒரு R1 எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது 2h. இதில் வந்து என்னது ஒரு R1 எடுத்தோம், ரிமைனிங் என்ன இருக்கும், இன்னொரு R1 இருக்கும். ஸோ பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு R1ஓட ரேடியஸோட வேல்யூ 1.5 இன்ட்டு 2h. ஹைட் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு, இப்போ சிலிண்டரோட ஹைட் நமக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, இதோட என்ன வேல்யூ உங்களுக்கு 20 சென்டிமீட்டர். 20 அகெயின் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் என்னது 1.5. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஸோ 3.14 இன்ட்டு 1.5. ஸோ இந்த டோட்டலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 195.465 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது எல்லோ. ஓகே, தேங்க்யூ.